கதை தலைப்பு: அழகான காட்டில் தனிமையில் இருந்த ருத்து. பசுமை மரங்களால் நிரம்பிய, பறவைகள் பாடும் அழகான ஒரு காட்டில் ருத்து என்ற ஒரு குதிரை வாழ்ந்தது. அவன் கருப்பாக ஜொலிக்கும் தோலைக் கொண்டவன், பனித்துளி போல் பிரகாசிக்கும் கண்கள் கொண்டவன். ஆனால் அவன் தனிமையாகவே இருந்தான். அவனுக்கு ஒரு கூட்டமோ தோழனோ இல்லை. ருத்து காட்டின் வழிகளால் மட்டும் சென்று கொண்டிருந்தான். மரங்களில் குதிக்கும் குரங்குகளை பார்த்தான். குழுவாக பாடும் பறவைகளை ரசித்தான். அவன் உள்ளத்தில் ஒரே ஆசை: யாராவது கூட பேச வேண்டும், யாராவது கூட ஓடி விளையாட வேண்டும் என்று. ஒரு நாள் கனமழைக்குப் பிறகு ஒரு மெதுவான அழுகை சத்தம் கேட்டது. சத்தத்தை பின்தொடர்ந்த ருத்து களிமணலில் சிக்கிக்கொண்ட ஒரு குட்டி அணிலை கண்டான். அது நடுங்கிக் கொண்டிருந்தது. ருத்து மெதுவாக தனது கழுத்தை கீழே அசைத்து ஒரு குச்சியை வைத்து அணிலை தூக்கி மரத்தடியில் பாதுகாப்பாக வைத்தான். அணில் சொன்னது: "நன்றி, நல்ல குதிரையே, நீ என்னை காப்பாற்றினாய்." ருத்துவின் கருணை செயல்காட்டில் பரவியது. அச்சமுடன் இருந்த விலங்குகள் மெதுவாக அவனை நெருங்கின. கிளிகள் அவனுக்காக பாடின, அணில்கள் அவனுடன் விளையாடின, மான்கள் வரவேற்கச் சிரித்தன. அந்த நாளிலிருந்து ருத்து தனிமையில் இல்லை. அவனுக்காக காடு முழுவதும் குடும்பமாகியது. அவன் இன்பத்துடன் காட்டில் ஓடினான். பாடம்: ஒரு கருணை செயல் கொண்டிருந்தாலே உலகமே உன்னிடம் நட்புடன் வரும்.